இந்த சன்னதியில் அருள்வாக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கணவரும் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு அபிஷேகம் நடக்குது, யாகங்கள் நடக்குது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். யாராவது வந்து காலில் விழுந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம சொல்ற ஒரே வார்த்தை, நான் கடவுள் கிடையாது, நானும் உன்னை மாரி சாதாரண மனுஷி தான். என்ன எல்லாத்துக்கும் பெரிய ஹெட்டில் ஒரு வேலைக்காரி வச்சிருப்போம், அது மாரி அந்த அம்மாவுக்கு வேலைக்காரி நான். எனக்கு 4 கையோ 6 காலோலாம் கிடையவே கிடையாது. என்னையை நீ வணங்குன்றதுக்காக நீ கேட்குற அந்த அம்பாள் சொல்கிறா, அது வாங்கி நான் காதில் கேட்டு வாய் மூலமாக சொல்லிட்டு இருக்கேனே தவிர நான் அதிசய பிறவின்றது இல்லவே இல்லை. என்னையை தயவு செய்து என்னையும் என் குருநாதரையும் காலை தொட்டு வணங்காதன்னு தான் மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆணவமோ திமுறோ தெனாவட்டோ எதுவுமே எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. ஆத்மார்த்தமான உண்மையான அன்புன்றது மனசுல இருக்கு, உண்மையான நம்பிக்கை என்பது அவள் மேல இருக்கு. நிச்சயமா கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் எங்க 3 பொம்பளை பிள்ளைங்களும் மேல வருவாங்க, அந்த அம்மா கொண்டுட்டு வருவாங்க, நாங்களும் மேல வருவோம். இந்த சன்னதி என்பது, இந்த சன்னதி 108 வாராகி அம்மன் சன்னதி என்பது உலகம் முழுவதும் கண்டிப்பாக பிரபலமாகும். என்ன காரணம்னா அவள் மீது நான் கொண்ட நம்பிக்கை. எங்ககிட்ட செலவு பண்ணது காசோ பணமோ அதுவோ இதுவோ இப்போதைக்கு இல்லை. நிச்சயமா ஒரு நாள் அம்பாள் வெளியே வருவாங்க. சத்தியம் என்பது ஜெயிக்கும். இந்த பொய்யா வாராகியை வச்சு வணங்குறவங்களும், பொய்யாக பாம்பு மேலே படுக்க போட்டுன்னு அருள்வாக்கு நானும் சொல்கிறேன்னு சொல்கிறவங்களும், இந்த சித்தரை பார்த்தேன், எங்கள் பாத்ரூமில் இருந்துச்சு, தொட்டிக்குள்ளே இருந்துச்சு, பக்கெட்டில் கிடந்துச்சு, இப்படி ஓடிச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோவை நான் போட்டனே தவிர உண்மையான ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்களுக்கு கிடையவே கிடையாது. உண்மையான ஆன்மீகத்தில் பயணிக்கிறவர்களை என்றென்றும் நானும் என் கணவரும் கண்டிப்பாக தலை வணங்குவோம். இதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. தவறாத புரிதல்களுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. இந்த கருவறையில் இந்த படிகேட் மேலே நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, அதுவும் வாராகி அம்மன் சன்னதியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல உட்காந்து போய் சொன்னோம் அப்படின்னா